இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அழுகையை மட்டும்தான் கற்றுக்கிட்டு பிறக்குது. தாய் தகப்பன் சிரிக்கவும் பேசவும் கற்றுக் கொடுக்குறாங்க. சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு நடக்கிற பாதை கூட நாம போட்டதில்லை. முன்னோர்கள் நடந்தாங்க, நாம போயிட்டு இருக்கோம். பொழப்புக்கு வழி இல்லாம சோத்துக்கு திருடின உங்க முன்னோர்கள் பாதையில நீங்க போய்கிட்டு இருந்தீங்க. காலம் மாறிச்சு, நீங்க கண்ணக்கோள் திருடனா மாறிட்டீங்க. உங்க அப்பன் பாட்டனுங்க எத்தனையோ பேர் திருட போன இடத்துல அடிபட்டே செத்துருக்காங்க. சுத்தி இருக்க ஊருக்கெல்லாம் நீங்க எதிரியானீங்க. உங்களால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடுன்னு பல குடும்பங்கள் கண்ணீர்ல எழுதின கம்ப்ளைண்ட்களுக்கு இன்னும் விட தெரியல. இதை தடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஆரம்பிச்சு சென்னை மாகாண காவல்துறை வரைக்கும், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு போலீஸு கூட சிம்ம சொப்பனமா இருந்த உங்க வாழ்க்கையில மிச்சம்னு பார்த்தா உழப்பு கூசுற விட்ட ஆண்களும் அவங்களால விதவையான பெண்களும் அனாத குழந்தைகளும் தான் மிச்சம். கண்ணக்கோள் திருடனா இருந்த நீங்க இன்னைக்கு மனுஷனா மாறி என் முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனா உங்கள ஒரு சிலர் பண்ற தப்புனால உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு போயிருமோன்னு நான் பயப்படுறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி நீங்க தப்பு பண்ணாட்டினாலும் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் ஒரு சராசரி மனுஷனா நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நாங்களும் 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும், எங்க குழந்தை குட்டியெல்லாம் படிக்கணும், அப்புறம் நாங்கள் இந்த திருட்டு தொழிலை விட்டுறோம், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க நீங்க கேட்டதுனால தான் அரசாங்கத்திட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். அதுபடி தாங்க இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம். இதை கொடுங்க. இது என்னது ஐயா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையா. உங்களுக்கு படிக்க தெரியாதுல்ல, நானே படிக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க. 6 அடி உயரம், கருப்பு நிறம், சுருட்ட முடி, திருட்டு முடி. நாய் நம்மளை பார்த்தோன்னே ஓடுது. எல்லாம் அதோட பாதுகாப்புக்கு தான். தர்மம் பண்ணுங்கம்மா. யார் தர்மம் பண்ணுங்கய்யா, யார் தர்மம் பண்ணுங்க சாமி. ஆகா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். உங்க தொழில் ஓஹோடு வளரணும். நல்லா நல்லா இருக்கு ஐயா. நீங்க நல்லா இருக்குங்கய்யா, வம்சம் நல்லா இருக்கு. சாப்பிடு பெருசு, சாப்பிடு. சரிங்கய்யா. சரண பகவானே, இடம்லாம் கங்கையா நானும் ஒரு தடவை சாமி கும்பிட்டுக்கிறேன். காலை வச்சோடனே கதவை போட்டுறிய. ஐயா, இந்த ஊரை காப்பாத்துறீங்களோ இல்லையோ, உங்களை காப்பாத்திக்கிங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சும்மா அப்பா அப்பா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. விடாயம் குடிச்சல அழுகாம சிரிச்சுக்கிட்டே வரணும்னா வா. சும்மா அழுதுகிட்டே இருக்கா. வா வா, நட. மேலே ஏறு. அழக்கூடாது அழக்கூடாது. அழுகாதம்மா, அப்பா இருக்காருல்ல, உனக்கு சரியா? அழக்கூடாது அழக்கூடாது. அதாத அண்ணா கிராப்பா ஒட்டாட்டணுமாண்ணே. மொட்டை போட்டுருங்க. என்னண்ணே? பேச்சு வாக்குல சட்டையை மாத்தி போட்டு வந்துட்டேன். நம்மளோட சைக்கிள் இருக்கா, காசை போய் பட்டுன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். சைக்கிள் இல்ல, வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுவேண்ணே. அண்ணே, உங்க வண்டி சேவை கொடுத்து விடுண்ணே. உடனே நம்மள தான் வந்துருவாரு. என்னண்ணே யோசிக்கிற? இப்போ வந்துருவாருண்ணே. உள்ளே இங்க விட்டுட்டு போறாரு, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதுதான் யோசித்தேன். ஒன்று பண்ணுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வரும்போது பெட்ரோல் போட்டு வந்துடுங்க. வழியில் எங்கேயாவது நின்று போச்சுன்னா பார்த்துண்ணே, வண்டி புதுசு. அம்மாடி, எங்க இந்த இருக்காங்க புள்ள? புள்ளைக்கு யாரா மொட்டை போட்டது? நாசமா போனவனே.
விளையாடிட்டு இருந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி மொட்டை போட்டு வச்சிருக்க. ஏமா எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? உன் புருஷக்காரன் வந்து குழந்தைங்க மொட்டையடின்னு சொல்லிட்டு இதோ பணத்தை எடுத்துட்டு வரணும் போனவன். ஏண்டா போனவன் புருஷன்காரனா? அப்ப நான் யாருடா? என்ன தெரியலையா? விடுங்கண்ணே நீங்க போங்கண்ணே. என்ன பேசுறீங்க? போங்கண்ணே நான் பண்ணி வை. போங்கண்ணே. கடை இருக்காது நாசம் பண்ணிடுவேன். நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. வாடி போலாம். போங்கண்ணே. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்னடே நீ இன்னும் இடத்த காலி பண்ணலையா? மாமனே வரும்போது உன்னை இந்த இடத்துல பார்த்தேன். இன்னும் சேர்ல இல்ல, அதான் நாங்க போகல. 100, 200, 300. 10 வச்சா 20, 20 வச்சா 50. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்னண்ணே கணக்கு தப்பு தப்பா சொல்றீங்க? 10 வச்சா 20, 20 வச்சா 40 தானே வரணும். 10 ரூபா சேர்த்து 50 ரூபா சொல்றீங்கன்னா கணக்கு தப்பு தானே? படிச்சவர்னு நீங்க நிரூபிச்சிட்டியனே. இது தெரியாம நான் ரோட்ல உட்கார்ந்திருக்கேன். 10 வச்சா 20, 20 வச்சா 50. சரியான மாங்காய் முடையனா இருக்கானே. காய்கறி போங்குது, போட்டோட கோழிக்கறி வாங்குதே. பைய பெருசா வச்சிருக்கேன், பணம் நிறைய வச்சிருக்கேன். இருக்கு போலியம் கிராப்ல அமைக்கிற வேண்டியதேன். ஒன்று, 2, 3. 10 ரூபா. நீ ரொம்ப யோகக்காரனா இருக்கனே. 10க்கு 20, 20. அடடா 100 ரூபாய்க்கு விட்டனே. சரி இப்போ என்ன கட்டு போச்சு? அண்ணா 200. பத்து வச்சா 20, 20 வச்சா 50. அண்ணே அந்த மல்லிகை சாமான் பில்லையாவது கொடுங்கண்ணே. சாமாங்க பொருளாம் அதில் தானே இருக்கு. கடன் சொல்லியாவது வாங்கிட்டு போயிடுவேண்ணே. டேய் காசு காலி ஆகி போச்சுன்னா கடையை மறைக்க கூடாது, தள்ளி உட்கார்றா. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்ன கணக்கு தப்பு தப்பா சொல்றீங்க? அவன் கரெக்டா தாயா சொல்றான், நம்ம தாயா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். டேய் அண்ணே கிளம்பு. யாருன்னு தெரியுதா? நம்ம ஊருக்காரங்களா இருக்காதுய்யா. அப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிச்சு வைக்கிறேங்கய்யா. தபார், உங்க நன்மை சொல்றேன், உங்க தலையிலே நீங்க மண்ணலி போட்டுக்கிறாதீங்க. அப்ப நாங்க வரேங்கய்யா. போயிட்டு வாங்க. வரங்க ஐயா. ஓகே. அண்ணே ஐயா சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது யாருன்னு தெரியுதா? வேற யாரு? எல்லாம் அந்த தர்மம் குரூப் தான். அண்ணே இது இப்படியே போச்சுன்னா ஒன்று இன்ஸ்பெக்டர் கையால நாம சாகணும், இல்லைன்னா நம்மளால இன்ஸ்பெக்டர் ஊரை விட்டு போகணும். எது நல்லது கெட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவங்களை என்னடா பண்றது? ஏத்தா ஆளு படுத்து கிடக்கிறது தெரியாம தலைமையில குப்பையை கொண்டு போற. நீ படுத்து கிடக்கிறது தெரிஞ்சிருந்தா குப்பையை உன் வாயிலே கொட்டிருப்பேன். குடிகார பையலுக்கு பேச்ச பாரு. ஒரு பொம்பளை இவள கேவலமா பேசிட்டு போறா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படா தூக்கம் வருது? மூடிட்டு படியா. உன் மேல தெரியாம தானே குப்பையை கொட்டு போனா. என் மேல தெரிஞ்ச ஒருத்தி சாணியை கொட்டிட்டு போயிட்டாயா. நம்ம தான் இடம் பார்த்து தள்ளி படுத்து இருக்கணும். இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஊருக்காரங்கவனாச்சும் பார்த்துருந்தா ஏமான போயிருக்கு. மானம் போகும் தெரியுதுல்ல, அப்புறம் இங்க படுத்துருக்க. சும்மா நோய் இருந்தா கெட்ட கோவம் வந்துடும். போட்டனா புகஞ்சு போயிருவ. புளியங்கொட்டை சைஸ் இருந்துச்சு, பாமாச்சுன்னு ஊத்தி கொடுத்ததுக்கு நீ பேசுற. ஏய் இவன் எழுப்பியா போயா? தூங்குறாப்புல நடிக்கிறவன நான் எப்படி எழுப்ப முடியும்? உன்னால எழுப்ப முடியாதா? முடியாது. நான் எழுப்பி காட்டட்டா? எழுப்பு. ஏய் எந்திரா, ஒயின் ஷாப்பை மூடிட போறாங்க. முழுசாவமா இருக்கேன். பள்ளி மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கவிதையா தெரியுமாமா. வானத்தை பாருவேன், பள்ளி சிரிக்குது. அடே கீழே குனிஞ்சு பாடுறா, குப்பை குழி தெரியுது. அது எப்படிடா? ஊர்ல உள்ள பிள்ளைய புள்ள காரி துப்பி உனக்கு மட்டும் காதல் வருது. காதல்னாலே அப்படிதானே மாமா. துப்புரக்கெல்லாம் வைக்கப்பட்ட காதெல்லாம் வருமா? அது சரி, நீ ஊருக்குள்ள முத்து வாங்காம திருந்த போறது இல்ல. நமக்கு அது பழக்கம் இல்ல. நான் வாரேன். ஓ மாமா, தாயா பிள்ளையா பிள்ளைட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. என் காதலுக்கு ஒரு வழியை சொல்லியா? குப்பை குளிக்கல. ஏ வள்ளி, ஏ ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்ல. மாமா மேல கோவமா? உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா புரியல. வெள்ளை வெட்டி, மஞ்சள் சட்டை, மஞ்சள் பூ,
ஒற்ற மலையில குரங்கு நினைக்கிற மாதிரி என் மனசு கிடந்து துடி துடிக்குது. உனக்கு தெரியல? ரோஜா, ஓ ரோஜா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கு? புளியம்பழம் பார்த்ததில்ல? வா வா. யோப்பா வரேன். ஊரை பார்த்தா 3 வேளை சோறும் வயிறால சாப்பிடலாம் போல இருக்க. சொல்றாடே, நீ ஒரு கை பிடிமா. ஆமா, போற ஊரை பார்த்து ஆழம் தெரியாம காலை வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, இந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப மோசமானவன்னு சொல்லுவாங்க. சிக்குனா கல்லால் அடிப்பாங்களோ கம்பால் அடிப்பாங்களோ தெரியல மாமா. ஓனான தூக்கி பனியனுக்குள்ள போட்ட கதையா இருக்கு. கொட்டுனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வாயை மூடிட்டு பேசாம வாட.